ஜோதிடம் வாழ்க பிரபஞ்சம் அற்புதம் ஆனந்தம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். அற்புதம் ஆனந்தம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க பூர்ணிமா பேசுறேன். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னா, காவல் தெய்வங்களை எப்படி வழிபட போறோம், அதுக்கான வழிபாட்டு முறைகளையும், அதனால வழிபடுறதுனால என்ன பலன், எப்படி வழிபடலான்றதையும் நம்ம ராஜசூரியன் சார் ஐயா கிட்ட வணக்கம் சார் கேட்க போறோம். தேங்க்யூ. அற்புதம் ஆனந்தம் சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். அதாவது காவல் தெய்வங்களை பற்றி நீங்கள் கேட்டுட்டீங்க. அதில் வந்து என்னென்ன தெய்வம் இருக்குது சொல்லுங்கள். காவல் தெய்வம்னா எனக்கு தெரியும்னா மதுவீரப்பன், அப்புறம் கற்பனசாமி, அப்புறம் வந்துட்டு வேற என்ன, ஐயனார், அப்புறம் நிறைய பேர், காலபைரவர். அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான் சார், ரொம்பலாம் தெரியாது. ஸோ என்னென்ன காவல் தெய்வங்கள் இருக்காங்க அப்படின்றதையும் நீங்க தான் சொல்லணும். நிறைய ஒவ்வொரு ஊர்களில் பெண் தேவதைகள் கூட இருக்காங்க. பெண் தேவதைகள் கூட இருமாச்சி, இருவாச்சி, இப்படிலாம் முத்துப்பேச்சி, இப்படிலாம் காவல் தேவதைகள், முத்துமாரி, இந்த மாதிரி காவல் தெய்வங்கள்னு நிறைய இருக்குது. மாறி இதெல்லாம் இருக்குது. ஆக இந்த அம்சங்கள் எதுவானாலும் அதான் அகோரமாக இருக்கக்கூடிய, கையில் அருவா, பீச்சருவா இந்த மாதிரி வச்சுக்கிட்டு, வாகனங்களில் குதிரை, யானை இந்த மாதிரி இருந்துக்கிட்டு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயம். இந்த காவல் தெய்வங்கள்னா யாரு? அண்ட் இப்போ விநாயகர், நம்ம லட்சுமி, சரஸ்வதி, இவங்க அது வேறு. அதாவது இவர்களுடைய பரிவார தேவதைகள். அதாவது இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் பணியாளர்கள் வச்சுக்குவீங்களா ஒவ்வொரு வேலைக்கு, அந்த மாதிரிப்பட்டவங்க அவங்க. ஓகே. ஆக இவர்களும் இறைவனால் அவங்களுடைய சக்தியை பெற்றவர்கள் தான் அவங்க, சாதாரண ஆட்கள் கிடையாது. ஆக இது வந்து குலதெய்வமாக கூட இருக்குது. இப்போ மதுரை வீரன் அப்படின்னு சொன்னால் ஒரு காலத்தில் வாழ்ந்தவங்க தான் அவங்கெல்லாம். இவர்கள் இப்போ எல்லாருமே அப்படி தான். நம்ம இறைசி முருகப்பெருமான் எடுத்துக்கிட்டால் பெரிய சித்தர் ஒரு காலத்தில் தவம் ஏற்றி அந்த நிலையை அடைஞ்சார். அது சங்க காலம் முற்காலம் தொட்டு வந்த இந்த மாதிரி தான் மரபு, அப்படித்தான். ஆக நம்ம அதுக்குள்ளே போகலாம். இப்போ என்னன்னா, இந்த காலபைரவர், மதுரை வீரப்பன், காலபைரவன், அப்புறம் வந்து கற்பனசாமி, இந்த இதெல்லாம் இருக்கட்டும். இந்த சிறு தேவதைகள், இந்த தேவதைகள், இந்த தெய்வங்கள் எல்லாமே காவல் தெய்வங்களாக சொல்லப்படுது. கோயிலில் முன்னால இருக்கும் இதெல்லாம் இல்லையா? ஆமாம், கோயிலில் முன்னால இருக்கும். ஆமாம், நாக தேவதை கூட இருக்கும். ஆமாம், இது மாதிரி இருக்கு. அதே மாதிரி சப்த கன்னிகள் கூட இருக்கும். அதே மாதிரி சப்த ரிஷிகளும். ஆமாம், சப்த ரிஷி இதெல்லாம் இருக்குது. அல்ல, அவங்க வர மாட்டாங்க உள்ள ரிஷிகள்லாம். இவங்க இந்த தெய்வங்களை இதில் முக்கியமாக எடுத்துக்குவோம். காலபைரவர் மிக மிக முக்கியம். ஆமாம், நீங்கள் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் சுடுகாட்டில், நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும், எண்ணிலடங்காத மனப்பிரச்சனைகளுக்கும், பணப்பிரச்சனைகளுக்கும் பல வழிகள் இருந்தாலும் ஒரு சிறந்த வழி என்னன்னா, எத்தனை பரிகாரம் பண்ணி ஒன்றுமே ஆகலைங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்படக்கூடியவங்களுக்கும், எதை பண்ணி முன்னுக்கு வர முடியலங்க அப்படின்னு கஷ்டப்படக்கூடியவங்களுக்கும், நஷ்டம் அடைஞ்சு கடுமையான சூழலில் பாதிக்கப்பட்டேன்னு சொல்கிறவங்களுக்கும், எல்லா விதமான கஷ்ட சூழலில் உள்ள எல்லாருக்கும் இமீடியட் ஆக்ஷன், இமீடியட்டாக உடனே இன்ஸ்டன்ட் உடனே கொடுக்கக்கூடிய, அதை மாற்றக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு தெய்வம் எதுனா காலபைரவர். இந்த காலபைரவருடைய கோயில் எங்கே இருந்தாலும் சரி தான், நீங்கள் அங்கே போகலாம். இதை விட சுடுகாட்டினுடைய மையப்பகுதியில் அது இருக்கும், ஒரு ஓரமாக வச்சுருப்பாங்க. அங்கே இருக்கும் பைரவர் வந்து அங்கே இருப்பார், காலபைரவர் இருப்பார். சுடுகாட்டில் இருக்கக்கூடிய காலபைரவருக்கு அங்கே போயிட்டு நீங்கள் தேங்காயை உடைச்சி அதில் விளக்கேற்றி, நீங்கள் காலபைரவருக்கு அதில் வந்து தேங்காயை உடைச்சி வேப்பெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றணும். வேப்ப எண்ணெயும் விளக்கெண்ணெய், இந்த மாதிரி 3 விதமான எண்ணெய் கலக்கலாம். வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், இந்த 3ஐயும் கலந்து, வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய் 3 கலந்து, தேங்காய் விளக்கு, பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் விளக்கு, இந்த மாதிரி சனிக்கிழமையில் சனி ஓரையில் நீங்கள் போட்டிங்கன்னா போட்டுக்கிட்டே வரணும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் தொடர்ந்து 18 சனிக்கிழமை போட்டு பாருங்கள். 3வது சனிக்கிழமையிலேருந்து உங்களுக்கு முன்னேற்றம் தெரிஞ்சிடும். இதுதான் உண்மை. ஆக காலபைரவரை சனிக்கிழமையில் சனி ஓரையில் கும்பிட்டா நல்லது. அதுவும் தேய்பிரை சனிக்கிழமையில் காலபைரவரை கும்பிட்டா ரொம்ப நல்லது. தேய்பிரை அஷ்டமியில் கும்பிட்டா இதை விட சிறப்பு. சுடுகாட்டில் தான் ஏற்றணுமா, இல்லை கோவிலில் இருந்தாலும் அங்கேயும்? கோவிலில் இருக்கக்கூடிய காலபைரவர் போகலாம். எல்லாருமே சுடுகாட்டுக்கு போகணும் அவசியம் இல்லை. ரொம்ப தீவிரமான பிரச்சனை, ரொம்ப ஓவர் பிரச்சனை, சட்ட சிக்கல், அது இது, அந்த மாதிரி தீர்க்க முடியாத பிரச்சனைக்கெல்லாம் சுடுகாட்டுக்கு போகிறது நல்லது. அது நான் சொல்லக்கூடிய சனி ஓரையை பயன்படுத்துவது சிறப்பு. அதுல வந்து இதுக்கு பைரவருக்கு மட்டும் தேய்பிரை சிறப்பு, தேய்பிரை அஷ்டமி சிறப்பு. தேய்பிரை அஷ்டமி சனிக்கிழமை வந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு.
ஓகே. ஒன்று. அதே மாதிரி மற்ற காவல் தெய்வங்கள் கருப்பண்ணசாமி இந்த மாதிரி விஷயம் இதெல்லாம் இதே தான் சனி ஓர சனிக்கிழமை தேய்பிரை பெஸ்ட்டு. அது இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எந்த பிரயாணம் தேய்பிரைலாம் வளர்பிரையாதான் சரி, தேய்பிரை ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காவல் தெய்வங்களுக்கெல்லாம். ஆக தேய்பிரை சனிக்கிழமையில் காவல் தெய்வங்களை நான் சொன்ன எண்ணெயை அந்த 3 எண்ணெய் சொல்லியிருக்கேன் பாருங்க. நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய். வேப்பெண்ணெய் இந்த 3 எண்ணெயை கலந்து தேங்காயிலும் எல்லாத்துக்குமே சொல்றேன். தேங்காய், வெள்ளை பூசணிக்காய் இதுல விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதை ஒரு 18 முறை வளம் வந்துட்டீங்கன்னா வளம் வந்துட்டு அங்க ஏதோ எந்த உங்களுக்கு சார் வாராகி அம்மனும் காவல் தெய்வம் தானே? ஆமா. சிறு தெய்வம் தானே? வாராகி அம்மன் சிறு தெய்வமா பெரிய தெய்வம்? இல்ல இல்ல வாராகி அம்மன் வேற. அதுல நான் சொல்றது இவங்க தான் கோவிலுக்கு முன்னால் காவல் தேவதையாக இருக்கக்கூடியவர்கள் தான். இதுக்கு மட்டும் இந்த மாதிரி கும்பிட்டா கருப்பண்ணசாமியை பொறுத்த வரைக்கும் ஐயனாரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா பெரிய மாற்றங்கள் ஏற்படும். மதுரை வீரப்பன் எப்படி சார் பண்ணும்? அதேதான் இதேதான் சனிக்கிழமை தான். இந்த காவல் தெய்வங்களுடைய நாள் பூரா இதே தாங்க. சனிக்கிழமை என்ன இதே தான். சனிக்கிழமை சனி ஓர தேய்பிரை சனிக்கிழமை அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி ரொம்ப பெஸ்ட். தேய்பிரை அஷ்டமி ஆமா உடனடியாக கேட்கும். இதுதான் விஷயம். சூப்பர் சார். சோ பைரவரை பத்தி நீங்க சூப்பரா சொன்னீங்க. ஆமா இந்த காவல் தெய்வங்களை இந்த மாதிரி அணுகணும். ரெண்டாவது குளத்துக்கரையில ஏரிக்கரையில தண்ணி கிடக்கணும். அங்க ஐயனார் இருக்கணும். ஏரிக்கரையில ஐயனார் இருந்து ஏரிக்கரை ஐயனார்னே பேர். அந்த ஐயனாரை நம்ம சென்னையில எங்கேயாவது இருக்கா சார் அந்த மாதிரி ஒரு இடம்? அது தெரியலம்மா, எனக்கு தெரியல. ஏரிக்கரையில ஐயனார் ஏரிக்கரையில் இருக்கக்கூடிய அது வில்லேஜ் பக்கம் தான் தென்மண்டலங்கள் இருக்கும். தென்பகுதிகளில் தான் அது நிறைய நான் பார்த்துருக்கேன். அந்த பக்கம் மதுரை ஏரியா அந்த சைடெலாம் இருக்கும். ஏரிக்கரையில் இருக்கக்கூடிய ஐயனாரை திங்கக்கிழமையில சந்திர ஓரையில வழிபட்டா செல்வ செழிப்பு ஏற்படும். மிகப்பெரிய செல்வ செழிப்பு ஏற்படும். சந்திர ஓரையில வழிபடணும். திங்கக்கிழமையில ஏரிக்கரையில் இருக்க தண்ணி கிடக்கணும். தண்ணி இருக்கக்கூடிய குளத்துக்கரையில் ஐயனார் இருப்பார். அந்த மாதிரி ஐயனாரை திங்கக்கிழமையில வளர்பிறை திங்களா இருந்து அது சந்திர ஓரையில முறையா நீங்க ஐயனாரை வழிபட்டீங்கன்னா அவருக்கு அது சைவம் தான். ஐயனார்னா சைவம் தான். சைவ பொங்கல் வச்சு முறையா நீங்க அவரை சக்கரை பொங்கல் வச்சு அவரை அங்கே ஒரு 10 பேருக்கு அன்னதானம் கொடுத்து நீங்கள் வழிபட்டு பாருங்கள். மிகப்பெரிய செல்வ செழிப்பு ஏற்படும். இதெல்லாம் சாஸ்திர ரீதியான அனுபவ ரீதியான உண்மை. ஆக மொத்தத்தில் நம்ம என்ன சொல்ல வந்தோம்னா இந்த வழிபாட்டு தெய்வங்கள்னு சொன்னதுலாம் அது காவல் தெய்வங்களை அப்புறம் எப்படி வழிபாடு பண்ணணும், எதுக்காக வழிபடணும்னு சொல்லிட்டோம். சர்பம் வழிபாடு எப்படி? நாகசர் அது நம்ம அதுதான் அந்த காவல் தெய்வத்தில் மிக முக்கியமான இடத்தை பெறுறது நாகம். நாகம்மா தான். அது சொல்ல மறந்துட்டான். நாகம்மா தான். நாகம்மாவை வழிபடுறது கண்டிப்பாக செல்வம் வேணுங்கிறவன் வெள்ளிக்கிழமை எப்படி வழிபட நகை நட்டு நிறைய பொன் பொருள் சேர்க்க வேணும் வியாழக்கிழமை. அந்த ஓரை என்ன கிழமை சொல்றோம் அந்த ஓரையில் செல்வம் வேணுங்கிறவங்க பணங்காசு வேணுங்கிறவங்க பணங்காசு நாகம்மா அள்ளித்தரும். அதே மாதிரி எதிரியை வீழ்த்தணும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னோம் சனி ஓரை சனிக்கிழமை சனி ஓரை. இது ஆனால் நாகம்மாட்டில் வர்றதுப்புறம் தேவியில் வரக்கூடாது. நாகம்மாட்டை எதுவாக இருந்தாலுமே வளர்புறையாக எடுத்துக்கணும். அந்த திதியை வளர்புறையில் சனிக்கிழமையில அதுக்கிட்ட சனி ஓரையில் மாங்கல்ய பூஜை மாங்கல்ய தடைக்கெல்லாம் பூஜை பண்றாங்களா? அதுவும் நாகம்மாக்கு எப்படி? வளர்புறை தான். அதுவும் வளர்புறை. என்ன கிழமையில சார்? வளர்புறையில் வெள்ளிக்கிழமை சிறப்பு. வெள்ளிக்கிழமை கல்யாண பிரச்சனை வெள்ளிக்கிழமை, கடன் பிரச்சனை ஓயா பிரச்சனை செவ்வாய்க்கிழமை. கடன் பிரச்சனைக்கெல்லாம் அது தீரணும்னா மாங்கல்ய பிரச்சனை கல்யாண பிரச்சனை இந்த புருஷ முன்னாடி சண்டை பிரச்சனைக்கெல்லாம் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை 2 நாளும் வச்சுக்கலாம். புதன்கிழமை படிப்பு இதுக்கெல்லாம் வச்சுக்கலாம். நல்லா படிக்கணும், நாகம்மாட்டை நல்லா அருள் வரணும், சொத்து ஒன்று எழுதாமல் இருக்குது எழுதணும், அது பத்திரம் போடணும் சீக்கிரம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் புதன்கிழமை. அப்புறம் மாமா மச்சான் வகையில் சண்டை வந்துருச்சு அதெல்லாம் தீர்த்துக்கணும்னா புதன்கிழமை. மாமா மச்சான் வகையில் சண்டை வந்துட்டால் புதன்கிழமை போய் நாகம்மா வழிபட்டால் புதன் வகையில் வழிபட்டால் மாமன் மைத்துனருக்குள்ள உள்ள பிரச்சனை தீரும். இதெல்லாம் சூட்சம். அதே மாதிரி திங்கக்கிழமை அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மா நல்லா ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு திங்கக்கிழமையில் திங்கள் ஓரையில் அதாவது சந்திர ஓரையில் வழிபட்டோம்னா தொழில் நல்லா இல்லை தொழில் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கன்னா தொழில் நல்லா இருக்கும் சிறப்பாக இருக்கும். அவங்க வேலை கிடைக்கல வேலை வாய்ப்பு இல்லை ஒன்றும் செய்ய முடியலன்னா சனி ஓரை நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இது மாதிரி வழிபட்டு வரணும். அதே மாதிரி பெருத்த செல்வம் பெருத்த முன்னேற்றம் கிடைக்கும்னா நாகம்மாவை வெள்ளிக்கிழமையும் வியாழக்கிழமையும் தொடர்ந்து வழிபட்டு வந்தால் நல்ல மாற்றங்கள். டெய்லி வழிபடணும். ஒவ்வொரு வாரமும்
அந்த ஓரையில் வழிபடணும். நகமாட்ட போகிறது வளைபுறையாக மட்டும்தான் இருக்கணும், தேவரையில் போகக்கூடாது. சரியா? ஆகவே இந்த தெய்வங்களை பற்றியெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். ஆகவே இந்த அற்புதமானந்தம் சேனல்களுக்கு அற்புதமான விஷயம், சித்தர்கள் அள்ளி கொடுத்த சித்தர்கள் சொன்ன சூட்சமங்கள் எல்லாம் அற்புதமா சொல்லிட்டோம். நீங்க ஒவ்வொரு சாமியை எப்படி கும்பிடணும், இல்ல எந்தெந்த சாமி எந்தெந்த கிழமையில கும்பிடணும், அது வளர்பிறையா தீப்பிரியா எல்லாமே வந்து தெளிவா சொல்லியிருக்கீங்க சார். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார். நல்லது. அற்புதமானந்தம். அற்புதமானந்தம் சார்.